ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். லாங் டேஸ் ஆஃப்டர் இப்போ தான் வந்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம். என்னடா அவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்குறீங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி வச்சுருந்த ஃபண்டோட அக்கௌண்ட் வந்து லாஸ் பண்ணிட்டேன் அக்கௌண்ட்டை. ஓகேங்களா, அதனால தான் என்னால் போட முடியாத சுச்சுவேஷன். நெக்ஸ்ட் இப்போ அக்கௌண்ட் வாங்கலான்றீங்க ஃபியூச்சரில் அகெயின். ஓகே, இப்போ அதனால தான் வந்து ப்ராக்டிஸ் போய்ட்டுருக்கு. கொஞ்ச நாள் ஒரு 3 months கிட்ட ப்ராக்டிஸ் போய்ட்டுருக்கு நம்ம அனலைஸு. ஓகேங்களா, அதான் வந்து இப்போ ரீசெண்டாக ஓகே அனலைஸ் பண்ணிட்டு அதையும் நம்ம வீடியோ போடலாம். சப்போஸ் அந்த பேசிக்ஸ் தெரியாதவங்க கூட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நானும் ப்ராஃபிட்டபிள் கிடையாது ஆக்சுவலாக. நானும் ஒரு 2 years-ஆக லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், இல்லைனா வந்து உங்களோட விஷயம். ஓகேங்களா, ஓகே நீங்கள் பார்க்கலாம். இந்த ட்ரேடு தான் வந்து நேற்று வந்து ஃபைன் பண்ணியிருந்தோம். இது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் அப்படியே உங்களோட ஸ்ட்ராட்டஜி இருந்தால் அதில் அப்படியே பண்ணிக்கோங்க. இல்லைனா என்ன எனக்கு இல்லை ப்ரோ எனக்கு இது வரைக்கும் வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, அதுவும் ப்ராப்ளம் இல்லை. லேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லேர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரேடர் ஆகலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் பார்த்துருந்தோம். இதில் என்ன நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்பீங்க, சொல்கிறேன். டேவோட இந்த ஒரு விக் இருக்குல்ல, இந்த விக்கை தான் எடுத்திருந்தேன். ஓகேங்களா, அவனும் விக்கை தான் வந்து 50% வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போனான். கரெக்டாக பாருங்க. ஓகே, இதோட தான் வந்து அவன் ஸ்வீப் பண்ணிட்டு போனான் ஆக்சுவலாக. ஓகே, அப்போ அவங்க தெரியும் நினைக்கிறேன். இது ப்ரீவியஸ் ஒரு 3 days முன்னாடி வெனஸ்டே. ஓகேங்களா, இது வந்து இந்த வீக்கோட மண்டே கேண்டில் வந்து அதை ஸ்வீப் பண்ணிட்டான். ஸ்வீப் பண்ணிட்டு நம்ம அப்படியே லாய்ட் எப்படி செக் பண்ணலாம். டேப் பண்ணிட்டு நிறைய ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இந்த ரியாக்ஷன் கொடுத்தா இந்த ரியாக்ஷன் என்ன கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் வந்து அந்த மண்டே அன்றைக்கி என்ன பண்ணோம்னா ஒரு ஹை வந்து வச்சுட்டு லோ போயிட்டான். பட் டியூஸ்டே வந்து அகைன் அதே ஹையை வந்து ரியாக்ட் பண்ணி அதை ஹை ஸ்வீப் பண்ணோம். ஓகேங்களா, ஹை ஸ்வீப் பண்ணிட்டு என்ன பண்ணோம், அதே ரியாக்ட் பண்ண. ஓகே, இனிமேல் அதை ரியாக்ட் பண்ணிட்டானா. சரி, ரியாக்ட் பண்ணாக்கா நானும் வந்து வெயிட் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக புல்லிஷ்னு வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஏன் புல்லிஷ்னு நோட்டீஸ் பண்ணேன்னா, டே கேண்டில் வந்து எஃபிஜி இருக்கும். இந்த எஃபிஜியில் டேப் பண்ணிட்டு அகைன் புலிஸே போயிடுவான் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து அவன் டே கேண்டிலோட எஃபிஜியை ரியாக்ட் பண்ணி ஆக்சுவலாக ஐ திங்க் இன்றைக்கி ரியாக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து நியூயார்க் எக்ஸாம்பிள் தான் தெரியும். இந்த எஃபிஜி வந்து ரியாக்ட் பண்ணிட்டு போயிடுவான்னு நினச்சாங்க. பட் அவன் ரியாக்டே பண்ணாது. அதை பிரேக் பண்ணான். ஃபஸ்ட்டு இதில் ரியாக்ட் பண்ணான். அதில் தான் புலிஸ்ன்னு வந்து இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருக்கானா இந்த பேஸ்லாம் நான் நினச்சேன். ஓகே, இதுலேருந்து புலிஸ் போயிடுவான், இதை ஹையை தூக்கினதுக்கப்புறம் ட்ரேட் எதுவும் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் நியூயார்க் செக்ஷன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தால், அவன் ஒரு ஹை லோ புலிஷ் போயிட்டு அகைன் வந்து ஒரு பியரிஷ் வந்துட்டு அகைன் இதை மட்டும் ஸ்வீப் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த கேண்டில் எனக்கு ஷுவர் ஆயிடுச்சு. ஓகே, நான் புல்லிஷ்க்கு வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னு அதில் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ வந்து ட்ரேட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து நான் 30 minutes 40 minutes சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். டைம் ஃப்ரேம் பண்ணுறப்போ கரெக்டாக அந்த எஃபிஜி நோட்டீஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக எனக்கு எஃபிஜி நோட்டீஸ் பண்ணுவோம். அவன் கரெக்டாக அதில் டேப் கொடுத்தான். அதில் டேப் பண்ணிட்டு ரிட்டன் போகிறது மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நான் டேப் பண்ணிட்டு வந்து அதே மாதிரி 30 minutes பார்த்தா அதே எஃபிஜியில் டேப் மிடில் டேப் கரெக்டான மிடில் டேப் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, நான் அப்படியே லோ டைம் ஃப்ரேம் போயிட்டேன். சரி, அதுவும் கிடைக்குதா, ட்ரேட் கிடைக்குதா இதில் அப்படின்னு பார்ப்போம். ஹை டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. லோ டைம் ஃப்ரேமில் எப்படி தான் உங்களுக்கு எஃபிஜி வேணும். எஃபிஜியில் ஆர்டர் பண்ணி இதுலேயே அவனை டேப் பண்ணுவோம். டேரெக்டாக டவுன் போயிட்டாலும் நம்ம எடுக்க பண்ண முடியும். அதை ரியாக்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம எடுக்கிறது. நான் என்ன பண்ணேன், இந்த சிங்கிள் கேண்டில் இருக்குல்ல, இது பார்த்துட்டு இருக்கப்போ நான் எஃபிஜி மார்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த எஃபிஜி வந்து மார்க் பண்ணிட்டு இருந்தேன். மார்க் பண்ணுவோம், என்னடா டேப் பண்ணவே இல்லையே நான் யோசிச்சுட்ருக்கேன். டேப் பண்ண எடுக்கலாம். அண்ட் என்ன பண்ணேன், நான் ப்ரீவியஸாக வந்து இப்போ இம்பேலன்ஸ் இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இருக்குல்ல, இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட இந்த லோ வந்து நல்லா டேப் பண்ணி கொடுத்துரும். நான் அதை எடுப்பேன் நான். ஓகேங்களா, நீங்கள் எடுப்பீங்களான்னு தெரியல, சில பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னா நான் இது மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பார்ப்பேன். அந்த எஃபிஜி லோ வச்சுருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் இந்த சிங்கிள் கேண்டில் வந்து அந்த விக் மட்டும் வருது, அந்த விக்கை டேப் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அதே மாதிரி அந்த விக்கை டேப் பண்ணுறேன் நான். சரி, டேப் பண்ணிட்டு ரிட்டர்ன் போகும். அந்த எஃபிஜி கிளிக் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு சரி ஓகே இதே கேஸ் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு இதை பார்த்தா அவ்வளோ டைம் ஃப்ரேம் போயிட்டேன். ஓகே, அதுவும் நான் டேப் பண்ணி அந்த கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் விக் மட்டும் தான் க்ளோஸ் வச்சுருந்துச்சு. சரி, ஓகே, எப்படி இன்றைக்கி 1 minute நம்ம வந்து கொடுத்துருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டாக 1 minute கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஷோ பண்ணுறேன் இந்த பாருங்க, அதை டேப் பண்ணிட்டேன்னா டேப் பண்ணிட்டு இந்த எஃபிஜியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக
எனக்கு இவன் டேப் பண்ணிட்டான் கரெக்டாக இவன் மிட்லைன் கரெக்டாக டேப் பண்ணிட்டான். ஓகே 1 மினிட் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் 1 மினிட் கன்ஃபர்மேஷன் ஆனாலும் ட்ரேட் போடக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம பண்ணால் 1 மினிட் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஹை எண்டில் ஒன்று வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க, அதை பிரேக் பண்ண வெயிட் பண்ணுவேன். அதை பிரேக் பண்ண கேண்டிலுக்கு அடுத்த கேண்டிலாக ட்ரேட் போட்டுருவேன். ஓகேங்களா, இதை வந்து ஹையர் டைம் ஃப்ரேமே நோட்டீஸ் பண்ணிட்டு வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் நான் அப்போ தான் ட்ரேட் எடுப்பேன். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி 200 அக்கௌண்ட்லேயே நான் அப்போ தான் ட்ரேட் எடுத்தேன். ஒரு $6,000 சரி $600 நான் வந்து அதை பாஸ் பண்ண வேண்டியது அந்த அக்கௌண்ட்டு. ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட ஓவர் ட்ரேடால் கொஞ்சம் அக்கௌண்ட் இதாகிடுச்சு. ஓகே கரெக்டாக அந்த இடத்துல இதாகிடுச்சா, அந்த இடத்துல எஃபிஜி டாப் பண்ணதுக்கப்புறம் இது க்ளோஸ் வச்ச நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேடு போட்டு அதே அந்த டேப் பண்ண எஃபிஜியில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படி ஒரு ஹை டைம் 15 மினிட்ஸ் ஹை டைம் போகணும். அந்த ஒரு ஹை தெரியும். ஓகேங்களா, இப்போ இதுக்கு ப்ரீவியஸில் ஏதோ ஒரு லோ வந்துட்டு போயிருக்கணும், அதுதான் நம்ம வந்து டார்கெட் வைக்கிறது. அதே டார்கெட் ஓகே லோ வந்துட்டு போது டார்கெட் வச்சு வச்சுக்கணும். இதுதான் ஆக்சுவலாக வந்து நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஒரு ட்ரேட் எடுக்கலை, ப்ரெடிக்ட் தான் பண்ணோம். பட் நம்ம அக்கௌண்ட் வாங்க போகிறேன். ஓகே அக்கௌண்ட்லாம் வாங்கிட்டோன்னா டெய்லி வந்து போட்டுருவேன். கண்டிப்பாக வீடியோ வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே போட்டுருவேன். சப்போஸ் அனலைஸ் பண்ணுறதையே அதை எடுத்து போட்டுருவேன். ஓகே அதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இதுதான் என்னோட மாடல். ஓகேங்களா, இப்போ இதோட பெட்டராக உங்களோட மாடல் ஏதாவது ஒன்று இருக்குது, இல்லை ப்ரோ நீ இதை ஆட் பண்ண உங்களுக்கு புரியும் அப்படின்னு உங்கள் சைட்லேருந்து ஏதாவது இருந்தாலும் ஓகே சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அதை ஏற்றுவேன். ஏற்றிட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, நீங்கள் சொல்லுங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை என்னோடய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யாராவது ஒர்க் ஆகுதுனாலும் ஓகே, நான் அது வந்து ஹாப்பி தான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் என்னோட அனலைஸ். நெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணால் நான் வீடியோ போடுறேன். பட் இந்த ஆர்டர் பிரேக் செக்ஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், இன்னும் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணல. ஐசிடி அதை கம்ப்ளீட் பண்ணல. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அப்கமிங் டேஸில் வந்து வரிசையாக போட ஆரம்பிச்சிடறேன். நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, ஓகே கைஸ், பை பை, see you.